வந்தா ஈழத்தமிழர்களுக்கு ஏதாவது நல்ல நடக்கும் அவர் தானே முடிவு கொடுப்பு. சரி நாங்க சொல்லல என்ன நீங்கள் வந்து நிறைய திரைப்படங்கள் பார்ப்பீங்க, விஜயன் படம் எல்லாம் பார்த்துருப்பீங்க. எனக்கு எம்ஜிஆர் படம் தான் இருப்போம். விஜயின் அரசியல் வெற்றியை கொண்டாடும் முகமாக நேற்று தொடக்கம் யாழ்ப்பாணத்தின் பல்வேறு இடங்களிலும் பல்வேறு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் இன்றைய தினம் யாழ் காக்கைதீவு பகுதியில் பொருளாதார ரீதியாக நலிவுற்ற குடும்பங்களைச் சேர்ந்தோருக்கு உலருணவுப் பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டன. மேலும் வெற்றியை கொண்டாடும் முகமாக கொடிகள் பறக்கவிடப்பட்டதுடன் பதாதைகளும் கட்டப்பட்டிருந்தன. தேர்தலுக்கு முன்னரும் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்து காக்கதீவு பகுதியில் கொடிகள் கட்டப்பட்டிருந்தமை பெரிய வடிகள். அதாவது நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு வேலை செய்துட்டு ஓய்வான நேரத்தில் ஒரு படத்தை பார்க்க வேறு வந்து உங்களை மகிழ்ச்சி வழியா. சரி சரி, இந்த நடக்கிற கொண்டத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சந்தோஷம் தானே, அது பண்ணுறது சந்தோஷம் தானே. மகிழ்ச்சியில் இளைஞர்கள் இதை வெடி கொளுத்தி சந்தோஷமாக இந்த நிகழ்வை ஆரம்பித்து வைக்கிறோம். இலங்கை யாழ்ப்பாணம் என்ற காக்கதீவு மார்க்கெட்டுக்கு முன்னால் இது ஆரம்பமாகிட்டு. இது பார்த்தீங்கன்னா காக்கதீவு சந்தையில் வச்சு விஜய் ரசிகர் மன்றத்தால் அரிசி உலர்ணவு பகுதிகள் வந்து வெடிகள் வந்து கொளுத்தப்பட போகிறது. அவங்களோட பேசி சந்தோஷத்தை கொண்டாடி தூங்க லேட்டாக போயிடுது. அதனால தான் லேட் சொறி பண்ணிட்டு கொள்ளுங்க. அப்புறமேல சந்தோஷமாக முடிஞ்சு இந்த நிகழ்வுகளில் நிறைய விஷயத்துக்கு கலந்து கொண்டிருக்கிறார் லக்கிவன். மற்றது இலங்கை ரசிகர் மன்ற தலைவரும் ஆக. மற்றது இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் அவருக்கு ஆற்றின வழிகள் இருக்கிறேன். இந்த வழிகள் என்னென்னா, ஒரு ரசிகராக இருக்கிறேன்னா நன்கொடை கொடுக்கணும் என்ற ஒரு விஷயத்தை சொன்னேன். நான் சிறிதளவு உழைத்து பெரிதளவாக ஒரு சின்னனா மக்களுக்கு அந்த உணவு பொதிகள் கொடுக்குறேன். எதாக இருந்தாலும் அவற்றை வயிற்று பசியாவது நீக்கும். தூத்துவாக இருக்குது. ஆனால் எங்களை விஷயம் நாங்கள் நன்கொட நல்ல விஷயத்தை செய்வேன். இந்த வெடி குறித்து அந்த வென்ற சந்தோஷத்துக்கு தான் போட்டதை ஒழிய இல்லையென்றா இன்னொரு அம்மா கட்டுற வயிற்றுக்க போகக்கூடிய மாதிரி அரிசியோ பருப்போ துணியோ பண்ணி கொடுத்துருப்போம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். விஜய் வென்றதை நாங்கள் வெகு விமர்சனமாக சந்தோஷமாக கொண்டாடி. யாழ்ப்பாணத்திலேயே மிகப்பெரிய ஒரு துறை தான் இந்த காக்கதீவு துறைமுகம். இப்போ காலையில் தொழிலாளிகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கீங்க. வந்து பார்த்துருக்கேன் படம். எந்த படத்தில் என்ன உங்களுக்கு பிடிக்கும்? தூய வணக்கம். நீங்கள் புராணம் பார்த்த படத்தில் எந்த படம் உங்களுக்கு அதிகம் பிடிச்சிருந்தது? அதிகமாக எனக்கு பிடிச்ச படம் மட்டும்னா பவுன். இதே மாதிரி நற்பணிகள் நடக்கிறது எப்படி இருக்குது? இந்த இப்படி விஜய் நற்பணி மன்றங்கள் மாதிரி இல்லை வளமையாக தெரியும். வெள்ளங்கள் அனர்த்தங்கள் வந்தால் ஒருத்தரும் வந்து உதவிகள் செய்கிறது பார்த்துருக்கோம். இந்த அம்மாக்களுக்கு இப்போ கொடுத்த பெரிய ஒரு சந்தோஷம் எனக்கு. அம்மாவே ஊர்களுக்கெல்லாம் கொடுக்கணும். அண்ணா பூனே இல்லாது அது இந்த தம்பி இந்த இதில் கொடுத்தது பெரிய ஒரு சந்தோஷப்பட்டுருந்தேன். இதெல்லாம் தெரிய விடுமே அவருக்கு சொல்லுங்க. அந்த ஏழை இதெல்லாம் பார்க்க சொல்லி எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம். சரியா கஷ்டப்பட்ட உதவி செய்தான் காணும். இல்ல அடுத்த புரோட்டு இல்ல. எனக்கு ஒருத்தர் ரசிகர் இல்ல. யார் மக்களை காப்பானா அவன் தான் எனக்கு தெய்வம். வேறு ஒருத்தருக்கு நான் தானே கஷ்டப்பட்ட உதவி செய்தா மட்டும் காணும். சரி.